கையிலப்பா கடைசி 53 ஆண்டுகால அரசியல் அனுபவம், இரு பெரும் அரசியல் ஆளுமைகளுடன் பயணித்த பெருமை, ஒரு முறை அல்ல 2 முறை தமிழகத்தை ஆளப்போவது யார் என்பதை சரியாக கணித்து தன்னுடைய கணிப்பு பொய்க்காது என்று நிரூபித்து காட்டியவர். தற்பொழுது அந்த வாகை சூடும் வரலாறு மீண்டும் திரும்புகிறது. தன்னுடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் 3வது முறையாக தமிழகத்தை ஆளப்போகும் எதிர்காலம் இவர்தான் என்று கணித்திருக்கக்கூடியவர். நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை அன்பை பெற்றிருக்கக்கூடியவர், முன்னாள் அமைச்சர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், நம் கழகத்தினுடைய நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு கே செங்கோட்டையன் அவர்களை சிறப்பு வழங்குமாறு பேருந்தோடு அழைக்கின்றோம். சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற என் போற்றுதற்குரிய தான் எடுத்து வைத்த காரியத்தை நிறைவேற்றி இன்று உங்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களே, அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் சந்திக்கின்ற போதே அவர் சொன்னார், நாம் இருவரும் 2 கண்களாக இருந்து பணியாற்றுவோம் என்று சொன்னார். எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு கண் வைத்திருக்கிறவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், 2 கண்ணோடு நாங்கள் தேர்தல் காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சொல்வது கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்வதற்கு காரணம், ஒரு இயக்கத்திலே என்னை இணைத்துக் கொள்வதற்கு போது அங்கே எப்படி வரவேற்பு என்பது நான் அறிவேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எதிர்கால தமிழகத்தை ஆளப் போகிறேன், மக்கள் சக்தி வாய்ந்த மக்களால் உருவாக்கப் போகிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நான் அவரை சந்திக்கின்ற போது நான் வியந்து போனேன். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதனை மிக்கவராக என்னை அரவணைத்தார். அவரை பார்க்கின்ற போது எனக்கு வியப்பு தந்தது. எல்லோரும் சொன்னார்கள், அவரிடத்திலே எப்படி செங்கோட்டையில் சென்றார்கள் சொன்னார்கள். என்னை அரவணைக்கிற ஒரு குடும்பத்தின் சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காணுகின்ற போது உண்மையிலேயே தோடான யாரை நான் உருவாக்கினேன், யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச்செயலாளர் வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்க கூட தகுதி என்று நீக்கப்பட்டவன் தான். ஆகவே அந்த கருத்தை நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் என்ன மனதில் இருக்கிறது என்பதற்காக. நான் குறிப்பிட்ட போது புரட்சித் தலைவர் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 75 இயக்கத்தை காணுகிற போது 75 பொறுப்பு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக பயன்படுத்தினார். நீ சரியான அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார். முடித்தேன். புரட்சித் தலைவர் பாராட்டுவதை பெற்றேன்.
அதற்கு பிறகு புரட்சித்திலே அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன். அவர் 5 முறை முதலமைச்சர். அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை. எமேகி தன் தலை மீது நன்கு விழுந்ததென்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நாளை அழைத்தால் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமை உருவாக்குவதற்கு, இரண்டு இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதனை மிக்க தலைவராக இருக்கிற எல்லோராலும் சகோதரன் அழைக்கப்படுகிற நம்மை வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சியில் எல்லோரும் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் ஆட்சி முதல்முறை கட்சியை கொண்டு வருகிறோம் சொன்னார். இது 100 நாட்கள் முதல்வர் கட்சி இருக்காதுன்னார். ஆனால் அவர் உயிரோடவே தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலை சிகிச்சை பெறும்போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் இரண்டாவது சொல்கிறேன் சொன்னால், அதே நான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி இடத்தை அவரை தடுக்க இயலாது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சற்று ஒன்றாக இணைந்திருக்கிறது. முதலமைச்சர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவை சென்றாலும் சொல்கிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட ஒரு ஆற்றின் தொடர்பு பார்வை எண்ணி பார்க்கிறார்கள். ஏன்னு சொன்னால், ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு பணத்துக்கு 250 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை இதை நான் சொல்வதற்கு காரணம், அவருடைய மனிதனையும் எங்கே இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தலைவர்கள் நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் உறுதிமொழி இருக்கிறோம். ஜாதிய வேறுபட்ட சமுதாயத்தை தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்த அந்த பணியை மேற்கொள்வோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இதுதான் ஒரு இயக்கத்திற்கிற நேரம் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன் என்று அவருடைய தலைமையில் இந்த பணியை ஆட்சி வருகிறேன். உடலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருடைய கோட்டையிலே அமர்வதற்கு சிந்தாமல் சிதறாமல் இந்த பணிகளை நான் மேற்கொள்வேன். ஏனென்று சொன்னால், மற்றவை போல நான் இல்லை. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன். எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் இந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலே புரட்சித் தலைவர், இரண்டாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், மூன்றாவது வெற்றி தலைவராக இருக்கிற, மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற, பாராட்டப்படுகிற, மக்கள் சக்தியாக உருவாகியிருக்கிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், மூன்றாவது தலைமையில் என்னுடைய காலை வைத்திருக்கிறேன். மூன்றாவது முறை என்பது நேற்று அங்கே சென்று விட்டு வந்தார்கள். திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆலயத்திற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் குசி ஆனந்த் அவரை சென்று விட்டு வந்தார்கள். அப்போது சொன்னார்கள், நான் சொன்னேன் அர்த்தநாரி ஈஸ்வரன் என்னுடைய குலதெய்வம் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் சொன்னார், ஆண் பாதி பெண் பாதி என்று சொன்னார்கள். அதுதான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வரலாறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆணுக்கு சம உரிமை பெண்களுக்கு வேண்டும். இந்த நிலையை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு கூட திண்டல் முருகன் மலைக்கு சென்று வந்திருக்கார். முருகன் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், முருகனை பற்றி தெரியும், சக்தி வாய்ந்தவர். முருகன் அருள் எப்படி இருக்கும் என்பதை நாடே அறியும். திருச்செந்தூரில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் காணுகிற போது நரகாசுரனை அழித்த காட்சிகள். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், நாடு நன்றாக இருக்க, நாட்டு மக்கள் நலமாக இருக்க, தேசம் சரியாக இருக்க, தேசத்திலே வாழுகிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு முழு சுதந்திரம் தேவை என்ற முறையிலே தான் இன்று நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம்.
களத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகம் என்பது எல்லோரையும் வாழ வைக்கிற தமிழகமாக அமையும். எதிர்கால தமிழகம் என்பது தொழிலாளை உயர்த்தி பிடிக்கும். எதிர்கால தமிழகம் என்பது மானுடைய கல்வியறிவை மேலும் உயர்த்தும். எதிர்கால தமிழகம் என்பது விவசாயியை வாழ வைக்கும். எதிர்கால தமிழகம் என்பது இங்கே இருக்கிற பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும். அதற்காகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சொல்வார்கள், ஊனமுற்று என்று சொல்வார்கள். கண் தெரியாத ஒருவன் வெளிச்சத்தை காண முடியாது. ஆனால் இந்த இயக்கத்தில் நாம் இணைந்ததற்கு பிறகு வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கிற வரலாறு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சோர் இங்கே உரையாற்றுகிறோம் இங்கே சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களோடு இருந்து நான் அந்த பணிகளை மேற்கொள்வேன், உங்களுக்கு உறுதுணையாக இந்த பணிகளை மேற்கொள்வேன். ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் பணியாற்றி வருகிறோம். வெற்றி என்பது மிக விரைவிலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 91 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்கிற போது 234 தொகுதியில் 232 தொகுதி நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த முறை 2026 என்பது 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், வெற்றிக்கணையை உருவாக்குவோம். அதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக. அவரிடத்தில் ஒப்படைப்போம், அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்ப்போம், நாட்டின் தேசத்திற்கும் இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்ப்போம், தமிழகம் சிறந்த தமிழகமாக உருவாக்கி காட்டுவோம். அதற்காக எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் அழைத்து வருகின்ற 18ஆம் தேதி என்று நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்திரளாக வாருங்கள். உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறேன். வாருங்கள், வெற்றியை தேடி தரண்டு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.